நீதிமொழிகள் 28:1 நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஆமே. நீ எப்படி இருக்கணுமா? சிங்கம் அப்படிங்கிறார். நீதிமான்னா உங்களை தானே சொல்றாரு. அல்லேலூயா. ஆமே. நீதிமான்னா உங்களை தான் சொல்றாரு. தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆமே, நீ பாக்கியவான் அப்படிங்கிறார். நீ தான் நீதிமான்ங்கிறார். தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உன்னை தூக்கி இருக்கிறார். நீதிமான். ஆமே. கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த கிருபை வேலை செஞ்சிருக்கு பாருங்க. என்னென்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு. ஒரு வேளை 2 வேளை இல்ல. உன் வாழ்க்கையில உங்க அப்பா அம்மா உனக்கு ஒரு பேரை தான் வச்சாங்க. ஆமே. அந்த பேரை பெருமைப்படுத்திருக்கு. இந்த கிருபை வேலை செஞ்சுட்டு இருக்கு. உன் ஊழியத்தை பெருமைப்படுத்திருக்கு. இந்த அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு 4 நாள் இருக்கு நினைக்கிறேன். டெல்லியில இருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தார். பாஸ்டர் உங்களுடைய மெசேஜ்ல நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சாலும் வர முடியும். ஒரு 3 நாள் மீட்டிங் இருக்கு அப்படின்னு. 3 நாள் மீட்டிங் இருக்குது. என்னுடைய மனைவி பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க. ஸ்பீக்கர்ல தான் போட்டேன். சொன்னேன், பேசிக்கிட்டேன் அவருக்கு. கண்டிப்பா நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் எங்க சபையில் உள்ள எல்லாத்துக்கும் உங்களுடைய மெசேஜ் கேட்கணும்ட்டு ரொம்ப ஆவலா இருக்கிறோம் அப்படின்னா. அல்லேலூயா. எங்கயா உங்க சபையில ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? என்ன கேட்டேன். வந்து பார்த்தாலும் மண்டை காஞ்சி வருது. புலன்னு பொழக்கிறாங்க. என்னடா காலியா இருக்கு. ஆமே ஆமே. இந்த வார்த்தை டெல்லி வரைக்கும் போயிருப்பாரு. அல்லேலூயா. டெல்லி வரைக்கும் போயிட்டு அவரை பேச வச்சிருக்கு. இல்லைங்கய்யா, ஒரு 50-60 பேர் இருப்போம். ஒரு 30 பேர் ஆப்ஷன்லயே இருப்பாங்க. ஒரு 30 பேர் அப்படி போக்கும் வருத்தமா. ஆமே. 30 பேர் போக்கும் வருத்தமா. 30 பேர் ஒரு ஸ்டாரா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நிலையா வந்துட்டு போவாங்க. வாரம் வந்துட்டு போவாங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப என்னங்க இவ்வளவு அருமையான ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களை போட்டு பண்ண வைக்கிறாரு. நிறைய பேர் என் சபையிலே உங்க மூலியமா நிறைய அற்புதங்களை பண்ணிருக்காங்க. ஆமே. சபை நான் வச்சிருக்கிறேன், ஊழியக்காரனா இருக்கேன். ஆனா அநேகருக்கு சுகம் கிடைச்சிருக்கு உங்க வார்த்தையினால. என்னங்க உணர்வே இல்லையா உங்க ஜனங்களுக்கு அப்படின்னு. உங்க சபையில உங்களுக்கு உணர்வே இல்லை. அவங்கள உணர்வடைய செய்வதற்கு இன்னொரு ஆமே அடுத்த கேட்டகரியை கொண்டுட்டு வருவார். அடுத்த டிபார்ட்மெண்ட் உள்ள நுழையும் அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க முந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் அவன் அடிச்சு நொறுப்போம் ஜபத்துல. ஆமே. அவன் அடிச்சு எல்லா காரியங்களும் செய்வான். அதை பார்த்தே உங்க உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமே. அப்படியே அசந்து போயிட்டு சொன்னாரு. நீங்க வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 30,000 ரூபாய் நாளைக்கு கொடுப்போம். 30,000 ரூபாய் கண்டிப்பா 3 நாள் நீங்க தங்கணும் அப்படின்னாங்க. எனக்கு வேலைகள் நிறைய இருக்குங்க, நாமக்கல்ல அப்படின்னு சொன்னேன். நிறைய வேலைகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பா நான் சொல்றேங்க, என்னன்னு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லையா? இந்த நேரத்து கூட ஒரு 5-6 நாட்களுக்கு போன வாரத்தில் உபாலிஸ்ட் வீட்டுக்கு போனேன். போயிட்டு அங்கே போயிட்டு ஏன்னா போன மாதம் வாடகைக்கு நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லேட் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறனால கோயம்புத்தூர்ல ஆப்ரேஷன் பண்ணி சேலத்துக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே கூப்பிட்டாங்க. ஐயா வாங்க, பாஸ்டர் வாங்க, உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு என்ன எவ்வளோ தெரியுமா செஞ்சாங்க? 18,000 ரூபாய் காணிக்க அப்படி கையில் கொடுத்துட்டோம். 18,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 14,000 ரூபாய் நம்மளுடைய ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க காணிக்கைக்கு. இந்த 5,000 ரூபாய் உங்க அம்மாவுடைய கண்ணு ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா கண்ணு ஆப்ரேஷனுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. நான் போய் சம்பாதிச்சா கூட இவ்வளவு காசு பார்க்கவே முடியாது. டெல்லியில இருந்து 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. காணிக்கையெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, பொருட்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆமே. தேவனால் எல்லாம் கூடுங்கிறது இந்த ஊழியத்திலிருந்து நிரூபிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. உங்களை வச்சு ஆண்டவர் செய்ய போற காரியங்கள் இந்த சிறு கூட்டத்தை பலமான பெரிய ஜாதியை மாற்றும். அல்லேலூயா. ஆமே. அதனால நான் இதை பத்தி கவலைப்பட்டுக்கிறது. ஆமே. இந்த 10 பேர்த்த வச்சு நான் எவ்வளவு பேரை கொண்டுட்டு வர முடியுது ஆண்டவருக்கு அந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நான் போயிட்டு அடுத்து சிலம்பு தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சிலம்பு நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு? பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிட்டாருங்க ஆண்டவர் என்ன. ஆமே. பாஸ்போர்ட் எடுக்க சொல்லிட்டாரு. பல தேசங்களுக்கு கொண்டு போக போறேன் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டாரு.
அடுத்தது இவங்க தான் சிலம்பு, லென்ஸு, தம்பி என்னுடைய பையன் கலக்குங்க நாமக்கல்லே. ஹல்லேலூயா. இப்ப நீங்க கொஞ்ச நாள் தான் என்ன பார்க்க முடியும். இந்த வசனம் கொஞ்ச நாள் தான் நீங்க கேட்க முடியும். பல தேசங்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு போறாங்க. ஆமே. நிறைய பேர் ஆமே எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை கிடைக்காம பஞ்சத்துல கிடக்குறாங்க. அங்க எல்லாம் கொண்டு போய் செழிப்பா ஒன்ன கொண்டு போய் தான் மாத்துவேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அதனால சிலம்பு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு, குடிக்கிறாரு, அதெல்லாம் இல்ல. அவர் எடுத்து பயன்படுத்திருப்பார். ஹல்லேலூயா. எப்பயுமே கர்த்தர் ஒண்ணு செஞ்சாருன்னா லேட்டஸ்டா செய்வார். லேட்டா செய்யறாருனாவே லேட்டஸ்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் இத கொஞ்சம் சொற்ப ஜனங்களுக்கு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் ஆமே திரளான ஜனங்களுக்கு செய்தியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் ஆரம்ப அற்பமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க முடிவு சம்பூர்ணமா பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஆமே. எப்பயுமே கர்த்தர் செஞ்சாருன்னா ஆமே ஒரு முறையா தான் செய்வார். ஹல்லேலூயா. எஸ். எனக்கு கொஞ்ச நாள் தான் இந்த இடத்துல பிரசங்கம் கொடுக்க போறதுனால ஆண்டவர் என்ன செய்றாரு, அப்படியே வேகமா அவருடைய தீவிரமா அவருடைய வசனம் போகணும்ட்டு அதுக்கு என்னென்ன வழி என்னென்ன வேணுமோ, என்னென்ன பொருள் வேணுமோ, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஊழியத்துக்கு. ஹல்லேலூயா. ஆமே. அத சொல்ற பாருங்க. ஆமே. நீதிமானுடைய ஆமே சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குமா. அப்ப உங்க தலையை கிரீடமா வச்சிருக்க, உங்க தலையில ஒரு கிரீடத்தை வச்சிருக்க நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆமே. அப்ப ஓ வீட்ல தான் ஆசீர்வாதங்கிறார் கர்த்தர். ஆமே. என் வீட்ல ஒண்ணும் இல்ல, என் வீட்ல எல்லாமே ஆமே ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படி நீ சொல்றல்ல, ஆமே உன் தலையிலே வச்சு கொண்டு போற அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. உன் தலையிலே வச்சுட்டார் ஆசீர்வாதத்தை. தலையை தொட்டு பாத்துக்கங்க காலையில எந்திரிச்சோன்னு. ஹல்லேலூயா. இது மேல வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. ஆமே. என் வீட்டின் மேல் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. என் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. ஆமே. நான் போகிற ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அதுதான் உன் கிரீடங்கிறார். உன் தலைதான் உன் கிரீடம். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. 11 பாருங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றாம். நீதிமானுடைய நீ பேசுற ஆமே பேச்சு ஆமே அப்படியே தண்ணி மாதிரி போற இடத்துல செழிப்பாய் கூட்டி போயிருக்கிறார். இதை கேட்கிறவங்க செழிப்பாய் மாறிடுவாங்க. இதை கேட்கிறவங்களுடைய வறுமை மாறுகிறார் கர்த்தர். ஆமே. எல்லா கர்த்தரே வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தை இப்பொழுது தண்ணியா ஆமே நதியா ஆமே கடலா ஆமே இப்ப அப்படியே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றம். ஆமே. ஊற்றுகிறது ஆமே அடியிலிருந்து வருது. ஊற்றுகிறது எப்படிப்பட்டது? கீழிருந்து முளைக்கிறது, கீழிருந்து உருவாகிறது. ஹல்லேலூயா. அங்க மேல அவர் இருக்கிறாரு. ஆமே. பரலோக தேவன் இருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில முளைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஊத்து வேணும்ல, உனக்கு ஒரு தண்ணி வேணும்ல. ஆமே. நானே ஜீவ தண்ணீர் அப்படின்ட்டு இந்த உலகத்திலேயே இருக்கு அப்படின்ட்டு நீ வாழ்ற இடத்திலேயே இருக்குங்கிறார். ஆமே. நீ போகிற இடத்திலேயே இருக்கு, உன் கூடவே வருதுங்கிறார். ஆமே. நீ எங்க போய் தோணாலும் அந்த இடத்துல ஊத்து வருகிறார். ஆமே. நீ எங்க கை வச்சாலும் செழிப்பா மாறுகிறார் கர்த்தர். ஆமே. அப்பேற்பட்ட தண்ணிய ஆமே அப்பேற்பட்ட பவரை உன் கைக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, உன் காலுக்கு ஆமே ஓ இதயத்துக்கு, உன் சரீரத்துக்கு வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமே. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. அதனாலதான் நீ சொல்றதெல்லாம் படிக்குங்கிற கர்த்தர். இப்ப நம்ம பிரசங்கத்துல சொல்லிக்கிட்டே இருக்கல, அதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? சொல்லி படிக்க வைக்கிறோமா இல்லையா? பேசி அதை எடுக்கிறோமா இல்லையா? ஆமே. அதுதான் நீதிமானுடைய வாய். நல்லதே பேச ஆரம்பிச்சிடும். நல்லதே பேசிக்கிட்டு நல்லதே நடக்கும். ஆமே. சொல்ல பாருங்க. ஆமே. 21 பாருங்க. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்குமா. நீதிமானுடைய உதடுகள் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகருக்கு சாப்பாடு திருப்தியாவார், சாப்பாடு போடுவான். ஹல்லேலூயா. ஆமே. அநேகர் பசியாறுவார்கள். ஆமே. பசினா நம்ம வீட்டுல சாப்பிடல. ஆமே. அந்த சாப்பாடு இல்ல. ஹல்லேலூயா. உலகத்தில் பசியே தீர்க்கிற ஆமே ஆளா கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். நீதிமான உன்னை வச்சிருக்கிறார். ஆமே. நீதிமான உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒருத்தர் 2 பேர் இல்ல,
சொத்து, நிலம் எல்லாத்தையும் பறித்து கொள்ளப்படும். பிறக்கும் போதே சில பேர் சிறுமியோட பிறந்திருப்பாங்க, வறுமையோட ஏழையாவே பிறந்திருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏழையும் பணக்காரனையும் ஏழையும் படைத்தவரே கர்த்தர் தான். ஒருவர் சந்திக்கிறார்கள். அப்ப கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த வசனத்துல பணக்காரனா வச்சிருக்கேங்கிறாரு. வார்த்தையில உன்னை பணக்காரனா செல்வந்தனா படைச்சிருக்கேங்கிறாரு. நீ ரோட்ல உட்கார்ந்து இருக்க பிச்சைக்காரனுக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா நீ 3 வேளையும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது குழம்பு நல்லா இல்லைன்னா தட்டை அப்படி தூக்கி நீ எறியலாம். இன்னைக்கு என்ன ரசம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வைக்க சொன்னேன், என்ன ரசம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறியலாம். அந்த அளவுக்கு செழிப்பை கொடுத்திருக்கிற. அப்படிதானே? பிடிச்சா சாப்பிடலாம், பிடிக்காது நீ பட்டியா கிடக்கலாம். அது உன்னுடைய விருப்பம். அப்படி உன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிற. ரோட்ல உள்ள பிச்சைக்காரனை பாருங்க, அவன் நினைச்சா கூட சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்காது, வறுமை, தரித்திரம், சொந்த பந்தங்கள், உதவி யாருமே கிடையாது. ஆனா உனக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கேங்கிற. அப்ப அவனை விட நீங்க யாரு? பணக்காரனா இல்லையா? நீங்க தான் பணக்காரன். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். உன்னை பணக்காரனா வச்சிருக்கிற இந்த பூமியில. ஏங்க பணம், நட்டு, நகை இது இருந்தா மட்டும் இல்ல, பெரிய பெரிய பங்களா இருந்தா மட்டும் பணக்காரன் இல்ல. அல்லேலூயா. அந்த இருதயத்துல அந்த அன்பு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். ஒருத்தருக்கு வயிறார சாப்பிட்டு போட்டீங்கன்னா, சாப்பாடு போட்டா ஆண்டவரே என்னங்க கர்த்தருக்கு சாப்பாடு போடுற. ஏழைக்கு இறங்குகிறவன் 2 துணி இருந்துச்சுன்னா ஒரு துணியை கொடுக்க சொல்ற. நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் உடை இல்லாத இருந்தேன். அப்ப கேட்கிற, அல்லேலூயா, இப்படி எல்லாம் இருந்தேன், எனக்கு உதவி செய்ய வந்து நின்னேன். நம்மளதாங்க கேட்பாரு. உலகத்துக்குள்ள இந்த வசனம் இல்ல, உலகத்துக்குள்ள இந்த மாதிரி வெளிப்பாடுல கிடையாது. இந்த கிருபையெல்லாம் உலகத்துக்கு கிடையாது, உனக்கு எனக்கும் தான். அதனால கர்த்தர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே நீங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற நாமக்கல்ல அத்தனை பேர் ஏழைகளையும் வயிறார 3 வேளை சாப்பாடு போடுறவன என்ன மாத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் தொழிலை மாத்துங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துங்க, என் ஊழியத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. ரோட்ல இனிமே ஒரு பிச்சைக்காரனோட நாமக்கல் நான் பார்க்க கூடாது ஆண்டவரே, என்ன அந்த அளவுக்கு மாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டி 3 வேளையும் சாப்பாடு போட்டு நல்லா குளிக்க வச்சு நல்ல வேதத்தை வாசி வச்சு அவனுக்கு சுவிசேஷ உட்கார்ந்ததுல அறிவிச்சு போயிடலாமே. அல்லேலூயா. இந்த கிருபையில நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவன் அப்படிங்கிறார். சிந்தை, உன்னுடைய எண்ணம், உன் போக்கஸ் ஏழை மேல இருக்கியா? இல்ல நீயே பழக்கின்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கேட்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவனே கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் எப்பயுமே உன்னுடைய பாக்கெட்லயும் சரி, உன் அக்கௌண்ட்லயும் சரி பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறார் கர்த்தர். நம்ம கடன் அப்படியே ஏந்திர கையில கொடுக்கிற கையா மாறுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு? எல்லாத்துடைய தரித்திரம் போகணும், எல்லாமே பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆகணும். தன் ஜீவனை கொடுக்க வந்தேன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை, இந்த உலகத்துக்காக உயிரை கொடுக்க வந்தாரு. எதுக்கு கொடுக்க வந்தாரு? இன்னைக்கு உலகத்துல எல்லாமே பட்டியல். அதுக்குனாலதான் கிறிஸ்து என்னத்தை கிறிஸ்துவனா உன்னை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஏங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். கண்டிப்பா ஒரு கை கால் எல்லாமே என்ன செய்வான்? பிச்சை போட்டாதான் அவனுக்கு சாப்பாடு. பிச்சை போட்டாதான் அவனுக்கு அந்த வயிறு, அந்த கால் வயிறாவது நிரப்ப முடியும். ஒரு டீயோ பண்ணோ வாங்கி அவன் நிரப்பிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு நீ எல்லாத்துக்குமே பிச்சை போடு, எல்லாத்தையும் இது பண்ணு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான், உடம்பு நல்லா தான் இருக்கு, எதுவுமே பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்கல்ல. பாத்திரம் அறிந்து பிச்சை போடுகிற. உதவி செய்வதுன்னா ரோட்ல போகும்போது பார்த்தாவே தெரியும், சாப்பிடாத மூஞ்ச பார்த்தாவே தெரியும். அவன் எத்தனை நாள் சாப்பிடலான்னு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண மாட்டோமா? ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா? அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்து விரும்புறாரு. நான் ஜெபிக்கிறேன், நான் இதை பண்றேன், நான் அந்நிய பாஷையா பேசுறேன், கிரியை இல்லாத ஜெபம் செத்தது அப்படின்ட்டாங்க. உதவிங்க, உதவிக்கரம் நீட்டுங்க.
அப்பா அம்மா இல்லாம ஹாஸ்டல்ல, ஆமே, அனாதை இல்லத்துல, அனாதை இல்ல கிடைக்காம கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இதுல பார்த்தேன், ஒரு பேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு அம்மா அப்படியே நடு ரோட்ல, ஆமே, அப்படியே ஒரே ஒரு துணியை மட்டும் போட்டுக்கிட்டு, வயசானவங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு அப்படியே பஸ் போகுது, பஸ் அந்த பக்கம் எல்லாம் நிறுத்திட்டாங்க, அப்படியே நடு ரோட்ல அப்படியே ஊந்து போக்கிட்டு இருக்கு, அப்படியே நடக்க முடியல, நடக்க முடியல, அப்படியே தோடெல்லாம் பிஞ்சிருச்சு, கை காலில் எல்லாம், கையிலேயே தான் போகுது, கையிலேயே தான் வருது. அதை யாராவது அன்பு செலுத்துறதுக்கு அத்தனை பேர் போறாங்க, எவனாவது ஒருத்தன் இறங்கி அதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணி கூட விட மாட்டேங்கிறாங்க, வேடிக்கை தாங்க பாக்குறாங்க, அப்படி மிருகமா இருக்கிறாங்க மனசு. அதனாலதான் உனக்கு தேவனுடைய அன்பை கொடுத்திருக்கு, அவன மிருகமா இருக்கிறான், உனக்கு தான் தேவ அன்பை கொடுத்திருக்கு. காசை வச்சுக்கிட்டு அவன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறல்ல, ஆமே, அந்த 10,000 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ண முடியாது நம்மளால, ஏழைகளுக்கு, ஆமே, உதவி செய்ய முடியாது. நீ பெரிய உன் வீட்லயே வச்சு சோறு பண்ணணும்னு சொல்லு, பார்க்கிற இடத்துல போறவனுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போ அப்படின்னு. ஆமே, கர்த்தர் இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நடக்கும்போது என்ன செஞ்சாங்க? ஆமே, நல்லவராகவே செஞ்சிருக்காங்க, நல்லவங்க எல்லாத்துக்கும் அற்புதம் செஞ்சுட்டு போனாங்க. இவன் ரட்சிக்கப்படல, அதனால இவனுக்கு போய் ஜெபம் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, ஆமே, அப்படி எல்லாம் நினைக்காது. ஆமே, எல்லாத்துக்கும் நல்லவராகவே இருக்கார், அவர்கிட்ட வேற்றுமை நிழல் யாரொன்று இல்லை அப்படிங்க. அல்லேலூயா. ஆமே, அதனால ஆமே, அந்த உதார குணம், ஆமே, உதார குணமுள்ள ஒரு வாக்கியம் அப்படி, ஏழைக்கு இறங்கிற கடன் கொடுக்கிறார், கடவுளுக்கே கடன் கொடுக்கிறானா? ஆமே, அப்படின்னா உன பணக்காரனா வச்சிருக்கேங்கிறாரு கர்த்தர். 3 வேளை சோறு கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, நல்ல கை கால்களை கொடுத்து, இனிமே எங்க பார்த்தாலும் ஒரு ஏழை உட்கார்ந்தா அவன் பசி ஞாத்திட்டு தான் வரணும்ல கர்த்தர். காசை ஒண்ணு நீ கொண்டு ஆமே பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, ஆமே, அது உலகத்தின் இச்சை, அதை இங்கேயே விட்டுட்டு போக போறோம். ஆமே, பாத்தீங்கன்னா உதவி செஞ்சுக்குவா. அதெல்லாம் ரோட்ல போற நாய்களுக்கெல்லாம் டெய்லிங்க 3 படி அரிசி போட்டு வடிச்சு, குக்கர்ல வச்சு வடிச்சு 40-50 நாய்க்கு டெய்லி சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கூட. அதனாலதான் சாயந்தரம் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிமே, போன் கீழ் போடாதீங்க அப்படிமே. அல்லேலூயா. அந்த டைம்ல ஃபுல் பிஸியா இருப்பேன், பகல் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு ஈவினிங் டைம்ல ஃபுல் பிஸியா ரோட்ல அந்த குட்டிப்பட்ட நாயெல்லாம் பார்ப்பேன். ஆமே, அந்த மடியெல்லாம் அப்படியே தொங்கிட்டு, அந்த குட்டிகள்லாம் அப்படியே ரொம்ப இழைச்சு போய், என் மனுஷன் எங்க நாய்க்கு மட்டும் நான் சொல்லல, நாய்க்கு மட்டும் சொல்ல, இதுதான் அந்த உதாரணம். நாய்க்கு மட்டும் இல்லை, 40-50 நாய்க்கு வச்சேன்னா அது ஆமே ஒரு பரிதாபம். அப்படி எனக்கு கர்த்தர்